இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2024 ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆண்டின் முதல் மாதம் நமக்கு பல எதிர்பார்ப்புகளை கொடுத்திருக்கும். இந்த வருடத்தின் முதல் மாதமாவது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஜனவரி மாதம் திங்கட்கிழமை பிறக்குது, அதுவும் பஞ்சமி திதியில. தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலையும் அதன் பிறகு மகர ராசியிலையும் பயணத்தை தொடங்குறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. புதன் விருச்சிகத்திலையும் அதன் பிறகு தனுசுலையும் பயணத்தை தொடங்குறாரு. சுக்கிரன் விருச்சிகத்திலையும் அதே மாதிரி தனுசு ராசியிலையும் அவரோட சஞ்சாரத்தை தொடங்குறாரு. சனி கும்பராசியிலையும் குரு மேஷ ராசியிலையும் இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்குது. இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட சஞ்சாரம் எல்லாமே இப்படித்தான் இருக்குது. மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த கடக ராசிக்காரர்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தைரிய வீரியஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு அப்படின்னு கிரகங்களோட நிலை எல்லாமே இருக்குது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறாரு. சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு போறாரு. சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு போறாரு. புதன் ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு போறாரு. சந்திரனை ராசி அதிபதியா கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு வன்மையால அனைத்து நன்மைகளும் நடக்கும். பல காரியங்களை நீங்க சாதிச்சுக்குவீங்க. செய்யும் காரியத்தையும் சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களோட பாராட்டுதல்ல பெறுவீங்க. இந்த கடகராசிக்காரர்கள் எல்லாரும் உங்களுடைய செல்வாக்கை கண்டு பொறாமையெல்லாம் உண்டாகலாம். அதனால கவனத்தோடு இருக்கணும். எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும். காரிய தடைகள்லாம் நீங்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் சூரியன் செவ்வாய் கிரகங்களோட கூட்டணி அமைச்சு ராசிக்கு 6ஆம் வீட்டுல பயணம் செய்யறதால பிறர் பிரச்சனைகளில் தலையிடுவதை அறவே தவிர்த்திடுறது நல்லது. அலுவலகத்தில் அதிகாரிகளால் தொல்லைகள்லாம் உண்டாகலாம். 15ஆம் தேதிக்கு மேலே வியாபாரத்தின் மூலம் பண வரவுலாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. வேலை விஷயமா வெளியூருக்கு செல்லும் நிலையெல்லாம் வரும். பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. ஆன்மீக பயணம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல பெரிய செலவுகள் அப்படிங்கிறது வரும். அதனால வரவுக்கு ஏற்ற செலவுகள் செய்யறதுக்கு சரியா திட்டமிடணும். வியாபாரத்துலலாம் ஏற்றத்தாழ்வுகள்லாம் சந்திக்க நேரிடும். கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் பங்குதாரருடன் முக்கியமான விஷயங்களை எல்லாத்தையும் தெளிவுபடுத்திக்கணும். எந்த விஷயமா எடுப்பதா இருந்தாலும் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம்தான் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது அவசியம். பணியிடத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். காதல் தொடர்பான விஷயங்கள்லாம் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்துக்கணும். திருமணமானவர்கள்லாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் எல்லாத்துலேயுமே வேகம் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும். விவேகத்தோட சேர்ந்த வேகமும் உங்களுக்கு நல்லது. வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை தொழிலெல்லாம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்மரமாக ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலைப்பளு இருந்தாலும் அந்த எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடித்து மேலெடுத்த பாராட்டுதலை பெறுவீங்க. பண வரவு உங்களுக்கு ஓரளவு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க.
இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8ல் சனியும் 10ல் குருவும் சஞ்சரிக்கிறாங்க. 10ல் உள்ள குருவால் பதவி மாற்றம் இடமாற்றம்லாம் வரும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் பிரச்சனைகளெல்லாம் சந்திக்க நேரிடும். அருகில் உள்ளவர்களோட அளந்து பேசுங்க. பிறரிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி எடுத்து சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. உறவினர்கள் வழியில் மனஸ்தாபங்கள்லாம் வரலாம். செய்யும் தொழிலில் பணியாளர்களால் ஒரு சில தொல்லைகள்லாம் வரும். 3ல் கேதுவும் 9ல் ராகுவும் சஞ்சரிக்கிறதால சகோதரர் வழியில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் உண்டு. பாக பிரிவினெல்லாம் இழுபுற நிலையே இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமை எல்லாமே நீங்கும். குழந்தைகளால் உங்களுக்கு நல்லது நடக்கும். உற்றார உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலெல்லாம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் காரிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கி காரிய வெற்றிங்கிறது கிடைக்கும். கலைத்துறையினருக்கெல்லாம் சீரான முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. எடுத்த பணிகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு அப்படிங்கிறது காணப்படும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் அனைத்துமே வெளிப்படும். உங்களுடைய திறமைகள் அனைத்துமே வெளிப்படுவதால் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் வெளிநாட்டு பயணங்கள்லாம் ஏற்படும். வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கெல்லாம் உங்களை பிரிந்து சென்றவர்கள்லாம் மீண்டும் வந்து சேருவாங்க. மேலிடத்தில் நெருக்கம் அப்படிங்கிறது மேலிடத்துக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி குறையும். இனிமேல் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஒப்பந்தங்கள்லாம் நல்ல முறையில் இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். மாணவர்கள்லாம் படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனத்தை செலுத்துவீங்க. இனிமேல் சொன்ன சொல்ல காப்பாற்ற அதிகம் பாடுபடுவீங்க. பெண்களுக்கெல்லாம் அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தோடு இந்த மாதம் தொடங்குது. அதனால எல்லா விதத்திலையும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். வரவை காட்டில செலவு சற்று கூடுதலாகவே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கண்காணிப்புலேயே வைங்க. தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகம் தேவைப்படும் மாதமாக இருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரத்தில் திடீர்னு செலவுகள்லாம் வரலாம். நீங்கள் எதிர்பார்த்திருந்த லாபம் அப்படிங்கிறது குறைய தொடங்கும். புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் கூடுதலாக செலவு செய்யவும் கூடுதலாக அலைச்சலும் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். மேலிடத்திலிருந்து உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணி இடமாற்றம்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள்லாம் தீரும். உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து அப்படிங்கிறது வரலாம். கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுவதன் மூலம் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்க முடியும். அவர்களிடத்தில் அன்பாகவும் கனிவாகவும் பேசி பழகிறது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மனதில் இருந்துட்டு வந்த சோர்வு நீங்கி உற்சாகம் அப்படிங்கிறது பிறக்கும். எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் வரும். பணவரவு அப்படிங்கிறது உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவு இருக்கும். இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் ஓரளவு. பண வரவு அப்படிங்கிறது மன திருப்தியை கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் கடகராசிக்காரர்கள் எல்லாரும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். நேரத்திற்கு உணவு உண்பது, நேரத்திற்கு ஓய்வெடுப்பது, இதையெல்லாம் முறையாக செய்துட்டு வரணும். வயதானவர்கள்லாம் பிபி, சுகர் இது போன்ற பிரச்சனையெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு மாதந்தோறும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வலுவழுப்பான தரைகளை நடக்கும் போதும் ஆயுதங்களை உபயோகிக்கும் பொழுதும் கவனமாக இருக்கணும். பயணம் செல்லும் பொழுது இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போங்க. அதுவும் இரவு நேர பயணத்தை அறவை தவிர்த்திடுங்க. இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே கடகராசிக்காரர்கள் எல்லாரும் ராகு காலத்தில் துர்க்கைக்கு வேப்பிள்ளை மாலை அணிவித்து துர்க்கையை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே நீங்கி காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். சஷ்டி என்றும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்து 10 பேருக்கு அன்னதானத்தை கொடுங்க. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யுங்க. தடைகள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.